हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। वाल्मीकिः कुशिकात्मजः भृगुपतिः माता सुमित्रा तदा दिव्यज्ञानसमन्विता च शबरी तारा च मंदोदरी श्रीमान् भक्तशिखामणिश्च हनुमान् ब्रह्मा पिता माल्यवान् अन्ये केचन ते वदन्ति मुनयः ते मूलरूपं प्रभो। வால்மீகியாதி மகான்கள் ராமருடைய தத்துவத்தை உணர்ந்தவர்கள், ராம பரத்துவத்தை கூறக்கூடியவர்கள் என்று நேற்றைய தினம் அனுபவிச்சோம். அதுல ஒரு விஷயம் மட்டும் சொல்லல, இன்றைக்கு அதை தனியா எடுத்து சொல்லலாம் என்று. பிரம்மா பிரம்மவிதாம்பரகா என்று சொல்லும்படியாக லோகத்தில் உள்ள எல்லா பிரம்ம வித்துக்களுக்குள்ளேயும் சிரேஷ்டமானவர் பிரம்மா. அதே போலவே பிரம்ம வித்யா சம்பிரதாயத்துல வேதாந்த சிரவணம் என்று அமர்ந்து கொள்ளக்கூடிய யாருமே, சொல்றவாளா இருக்கட்டும் கேட்கிறவாளா இருக்கட்டும், எல்லாருமே ஓம் நமோ பிரம்மாதிபியா பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியா என்றுதான் ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவன் ராமரை பத்தி என்ன சொல்றார் என்கிறத நாம் பார்க்கணும். ராம தத்துவத்தை ரொம்ப விஸ்தாரமா விசதமா சொல்றார். பவான் நாராயணோ தேவஹ ஸ்ரீமான் சக்ராயுதோ விபுஹு ஏகசுங்கோ வராஹஸ்துவம் பூதபவ்ய சபத்னஜித். ஹே ராமா, தேவரீர் தான் நாராயணன். நாராயணன் என்றால் நரர்கள் எல்லாருக்கும் புகலிடமானவன். நீர்தான் ஆசிரயம், ஆசிரியமா இருக்கக்கூடியவன். இது ஒரு பொருள். மற்றொரு பொருள் என்ன என்றால், நாரம் என்பதற்கு காரணோதகம் என்று அர்த்தம். மொத்த பிரபஞ்சமும் ஓஞ்ச நிலையில பாக்கி என்ன ஒரு எனர்ஜி இருக்கோ அதுக்கு நாரம்னு பெயர். அந்த எனர்ஜிக்கு புகலிடமானவன். அன்னைக்கே பார்த்தோம், ஆனீத வாதக் ஸ்வதயா ததேகம். பிரபஞ்சம் ஓய்ந்த நிலையில் அது ஒன்றே இருந்ததுன்னு வேதம் சொல்றது. அப்படி ஏன் அம்பக்கி வாசி ககனம் கபீரம், பிரபஞ்சம் ஓய்ந்த நிலையிலையும் ஒரு அம்பஸ் இருந்தது. இதுதான் காரணோதகம். அந்த காரணோதகத்துக்கும் சுவாமியாக, காரணோதகத்தினுடைய ஓனராக, அந்த காரணோதகத்தை தன்னிடம் கொண்டவனாக, காரணோதகத்துக்கு புகலிடமாக இருக்கக்கூடியவர்ங்கிறதுனால ராமருக்கு நாராயணன் என்று பெயர். சில பேர் ராமநாராயணன்னே பேர் வச்சுக்கிறாள். பவான் நாராயணோ தேவஹ, தேவன்னு பெயர். ஏன்னா ஜொலிக்கிறதுனால தேவன்னு பெயர். தியோதநாத் திவ கிரீடாயாங்கிற தாத்து லீலா புருஷனாக இருக்கிறதுனால அவருக்கு தேவன்னு பெயர். அனந்த லீலா புருஷன், ரமு கிரீடாயாம். ராமன்னாலே லீலா புருஷன் தான் அர்த்தம். ரமுதாதுவுக்கு கிரீடா லீலா என்றுதான் அர்த்தம். அதுல மனசை வச்சுட்டோ ஏதோ கம்பன் சொல்றார் இல்லையா, விளையாட்டுடையான் அப்படின்னு சொல்றாரு. அகலகிலா விளையாட்டுடையான், அளவிலா விளையாட்டுடையான் என்று சொல்றார் இல்லையா, அதுதான் தேவஹா. ஸ்ரீமான், திருவுக்கும் திருவாகிய செல்வம் என்று ஸ்ரீஹி என்கிறது பகவான் நாராயணனுடைய சக்தி. பகவான் நாராயணனுடைய கல்யாண குணங்கள்னு சொல்லலாம். பகவான் நாராயணனுடைய சொரூப சக்தி என்று அடியன் சொல்ற வழக்கம். ஸ்ரீஹி அடியனுடைய பார்வை. பூஹுங்கிறது பகவான் நாராயணனுடைய ரூபசக்தி, ஸ்ரீஹிங்கிறது பகவான் நாராயணனுடைய சொரூப சக்தி. ரெண்டும் நாராயணனுடைய ரெண்டு பத்னிகள். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியோ, லக்ஷ்மிஹி அப்படின்னு சொல்றது வேதம். அங்கேயே ஹ்ரீஹி, ஹ்ரீஹிங்கிறது பூமி தான் இங்க. ஏன்னா பூமிக்கு தான் அந்த ஈர்க்கிற சக்தி இருக்கு இல்லையா, அதனால அந்த பூமிக்கு ஹ்ரீஹின்னு பெயர். பூதேவியும் ஸ்ரீதேவியும்
2 சக்திகள் பகவானுக்கு. அந்த ஸ்ரீஹிங்கிற அந்த ஸ்வரூப சக்தி இருக்கே, அதற்கு எதற்காக ஸ்ரீஹிங்கிற பேர் வந்தது என்றால் நாராயணனை ஆசிரியிருக்கிறதுனால. ஸ்ரீமானு நாராயணனை ஆசிரியிச்சிருக்கு, அதுக்கும் ஆசிரியம் நாராயணன். எந்த ஸ்ரீஹி, எந்த லக்ஷ்மி கடாட்சம் வேணுங்கிறதுக்காக குபேராதிகள்லாம் கூட ஏங்கிட்டு இருக்கிறாளோ சொல்றாரு இல்லையா, மந்த கட்டாட்ச லப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் என்று. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீஹி பெருமாள் ஆசிரியிச்சிருக்கா. ஸ்ரீமானு சக்கராயுதோ சக்கராயுதாக, காலச்சக்கரத்தை ஆயுதமாக கொண்டவன் என்கிறதுனால சக்கராயுதம். சக்கரம்ங்கிறது இங்க காலச்சக்கரம் தான், பகவான் கையில எப்பொழுதுமே இருக்குது. விஷ்ணு சுத்தத்துல விஷ்ணுவோட வைபவத்தை சொல்லும்பொழுது வேதமே சக்கராயுதத்தை பிருகச்சரீரகா என்ற மந்திரத்துல சக்கராயுதத்தை காலச்சக்கராயுதத்தை சொல்றது. விபுகு, விபுகு என்றால் வியாபித்தவர் என்று அர்த்தம். வியாபித்த எல்லா தத்துவங்களையும், அந்த தத்துவங்களையும் பிராணம் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கு இல்லையா. சைத் சர்வம் வியானசே, அது மாதிரி எந்தெந்த தத்துவங்கள்லாம் வியாபிச்சிருக்கோ அந்த தத்துவங்களையும் வியாபிச்சிருக்கிறவங்கிறதுனால இவர் தான் நிஜமான விபு. ஏகசுங்கா வராகா, வராக பெருமாள் இவர் தான். ஆதிவராகம் என்று இவருக்கு பெயர். பூமியை தூக்கிட்டு நிற்கிறார். யஜ்ய வராகம், வராகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, யஜ்யம்தான். யஜ்யத்துல உள்ள ஹோதா அத்தரியு உத்காதா பிரம்மாங்கிற 4 ரித்விக்குகள் தான் வராக பெருமாளுக்கு 4 சரணங்கள். யஜ்யத்துல உள்ள சமச பாத்திரம் இருக்கே, இதுதான் வராக பெருமாளுடைய முகம். யஜ்யத்துல உள்ள ஸ்ருக் துண்ட ஆசீத்து சுவ ஈச நாசயோகோ இடோதரே சமசா கர்ணரந்தரே என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பாகவதத்துல. அந்த யஜ்யவராகனுடைய தர்பைகள் இருக்கே, அதுதான் யஜ்யவராகனுடைய ரோமங்கள் இருக்கே, அதுதான் தர்பைகள். அவருடைய கண்ணுல உள்ள ஈரம் இருக்கே, அதுதான் யஜ்யத்துல ஆஜ்யம், நெய். இது மாதிரி இந்த யஜ்யஸ்வரூபமாக பகவான் இருக்கிறார் என்கிறது தான் அவருடைய வராக ரூபம். யஜ்யோவை விஷ்ணுன்னு சொல்லும்படியாக இவர் யஜ்யமே விஷ்ணு, அதனாலதான் விஷ்ணுவுக்கு யஜ்யன்னு பெயர், யஜ்யேசன் பெயர், யஜ்யேஸ்வரன் பெயர். அதோட மட்டும் இல்லாம அதே விஷ்ணுவே இங்க யஜ்ய ராமனாக நிற்கிறார். ஏகசுங்கோ வராஹஸ்தம் பூத புவ்யே சபத்னஜித். பொதுவாக அடியன் சொல்ற வழக்கம் என்னென்ன, வால்மீகி ராமாயணத்தில் உள்ள பாலகாண்டத்துலதான் தசரதன் யஜ்யம் பண்றார். யஜ்யம் பண்ணும் பொழுது ராட்சசாலாம் அதை கெடுக்க வந்தா, அதாவது தேவாள்லாம் ஹவிர்பாகம் வாங்க வந்தா, அந்த தேவாளை ராட்சசாலாம் துரத்தினா, தேவாள்லாம் நாராயணன் சரணாகதி பண்ணா, நாராயணன் அபயப்பிரதானம் பண்ணி ராமரா அவதாரம் பண்ணார்னு சொல்லப்படுகிறது. பிற்காலத்துல அத்தியாத்ம ராமாயண அதிகள் இந்த கதையை மாத்திட்டார். எப்படி மாத்தினா அப்படின்னா, தேவாலாம் க்ஷீராப்திக்கு போனா, ஸ்தோத்திரம் பண்ணா, பெருமாளை தரிசனம் பண்ணா, நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் வால்மீகி ராமாயணத்துல உள்ள இந்த கதையில ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. என்னன்னா, ராமர் அவதாரம் பண்ணதே யஜ்ய சம்ரட்சணத்துக்காக. தேவாலாம் ஃப்ரீயா யஜ்யத்துல யஜ்யம் பண்றவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும், அவிர்வாகத்தை பெறணும், இதற்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பகவானுடைய அவதாரமே என்று சொல்ற ஒரு பாங்கு அது இந்த கதையில தான் இருக்கு. ஏகசுங்கோ வராஹஸ்தம் பூதபுவ்யே சபத்னஜித். இதுவரைக்கும் வந்த, இனிமே வரப்போற எல்லா தீய சக்திகளையும் வெல்லக்கூடியவர். அக்ஷரம் பிரம்ம சத்தியம் சேகே, அக்ஷர பிரம்மமாக, அழிவற்ற பிரம்மமாக இருக்கக்கூடியவர் நீர்தான். எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாத, மியூட்டேஷனும் இல்லாத பிரம்மம் நீங்கள். அதனாலதான் உங்களுக்கு சத்தியம் என்று பெயர். எது முக்காலத்திலும் அபாதித்தமோ அழியாததோ அதற்கு தான் சத்தியம்ங்கிற பெயர் வருது, நியாயம். அதனால அக்ஷரம் பிரம்ம சத்தியம் சே. மத்தியேச்ச அந்தேச்ச ராகவாயா, ஆதியிலும் நீர் தான் இருக்கிறீர், மத்தியிலையும் நீர் தான் இருக்கிறீர்,
அந்தத்திலும் நீர் தான் இருக்கிறீர். லோகானாம் துவம் பரோ தர்மஹா விஸ்வக்சேனஹா சதுர்புஜஹா. மொத்த உலகங்களுக்கும் உத்தம தர்மமாக நீங்க தான் இருக்கீள். தர்மமாக நீங்க இருக்கேங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் பண்ணலாம். ஸ்ருதி ரீதியா அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு மொத்த உலகத்துக்கும் சாரமாக நீங்க தான் இருக்கீள். மொத்த உலகத்தையும் தாங்கக்கூடிய ஃபண்டமெண்டல் லா ஆஃப் நேச்சர் தாரியத்தை அனேன இது தர்ம, அதுவாக நீங்க தான் இருக்கீள். அல்லது உங்களை அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டேன்னா தர்மம் தான் வழி. அந்த தர்மம் நீங்களே தான். நீங்கள் தான் இங்க என்ன அப்படின்னா உபாயம் உபேயம் ரெண்டுமே நீங்கள் தான். இதுதான் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீ ராமானுஜருக்கு சொன்ன ரகசியம். 18 முறை ராமானுஜர் அலைஞ்சார் இல்லையா திருக்கோட்டியூர் நம்பியினுடைய கிரகத்துக்கு. இதை பெறுவதற்காக தான். உபாயம் உபேயம் ரெண்டு பேருமே பெருமாள் தான் என்கிற விஷயம். லோகானாந்தம் பரோ தர்மஹா, தர்மத்துக்கு பலனும் அவர் தான், தர்மமும் அவர் தான். பரோ தர்மஹா அப்படிங்கிறது சரணாகதி. சரணாகதி சரணாகதின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேற ஒரு உபாயம் இல்லாதபடி அவரையே உபாயமாக கொள்வது. லோகானாந்தம் பரோ தர்மஹா விஸ்வக்சேனஹா காகா. உலகம் முழுக்க அவருடைய கணம் இருக்கு. அதுதான் விஸ்வக்கு சேனஹா. சுத்தி எல்லா இடத்துலையும் சேனை இருக்குன்னு அர்த்தம். அவருடைய கணம் எங்க இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு எல்லாமே அவரோட கணம் தான். அது சூரிய வெளிச்சமா இருக்கட்டும், மின்னலா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், அவரோட சேனை தான். ஜகத்து முழுக்க அண்ட சராச்சரத்தையும் இயக்கி வைக்கிறது அவருடைய சேனை தான். விஸ்வக் சேனஹாக சதுர்புஜஹா, 4 திருக்கரங்கள் கொண்டவர் நீங்கள். 4 திருக்கரங்கள். 4 திருக்கரங்கள் அப்படிங்கிறது என்னவோ அதனுடைய தத்துவம் என்னவோ. சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா தேவஹா சதுர்புஜஹா என்றெல்லாம் சொல்ற. 4 புருஷார்த்தங்களை கொடுக்கறதுக்காக 4 திருக்கரங்கள் என்று பலவேறு விதமா அனுமானிக்கிறார். சார்ங்க தன்பாகா, சார்ங்கம் என்கின்ற வில்ல கொண்டவர் நீர். ஹிருஷிகேஷாகா, பொதுவாவே வில்லு அப்படிங்கிறது உபாசனையை காட்டுறது. தனுர் கிரகித்வா உபனிஷதம் மகாஸ்திரம் சரம் ஹுபாசா நிசிதம் பிரகிருஹ்ய நியமிய தத்து பாவகத்தேன சேதசா லட்சியம் ததேவ அக்ஷரம் சௌமிய வித்தி என்று முண்டகோபனிஷத்து. ரிக்வேதத்திலையும் வில்ல உபாசனையா காட்டக்கூடிய மந்திரங்கள் இருக்கு. உபாசனை, அந்த உபாசனையில் வைக்கக்கூடிய பானம் இருக்கு. உபாசனையாகிய வில்லுல வைக்கக்கூடிய பானம் பிரணவம். பிரணவோ தனுகு சரோஹ்யா, வில்லாகிய பிரணவமாகிய வில்லு, அதுல ஜீவாத்மாவாகிய பானம் அப்படிங்கிறது. சரோஹ்யாத்மா பிரம்மதத்து லட்சியம் உச்சதே அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. சார்ங்க தன்பா ஹிருஷிகேசா, ஹிருஷிகம் அப்படின்னா இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களுடைய சுவாமியாக இருக்கக்கூடிய ஹிருஷிகானாம் ஈசஹா ஹிருஷிகேசஹா. இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவர், அந்த இந்திரியங்களை நடத்தக்கூடியவர் என்கிறதுனால அவருக்கு ஹிருஷிகேசம் என்று பெயர். புருஷா புரிஷேதே இது புருஷா, புரிஷயம் புருஷ வீட்சதே. ஹிருதயாகாசத்தில் எப்பொழுதும் மிளறக்கூடியவராக இருக்கிறதுனால அவருக்கு புருஷன் என்று பெயர். புருஷன்னு சொல்லி நிற்கக்கூடாதோ. அடுத்த வரி புருஷோத்தமஹா. புருஷோத்தமஹா என்கிற சொல் ஆச்சரியமான சொல்லுது. அது மாதிரி எத்தனை சரீரங்கள்ல எத்தனை புருஷர்கள் இருக்கிறார்களோ, எத்தனை ஆத்மாக்கள், எத்தனை ஜீவகோட்டிகள் இருக்கோ, அத்தனை ஆத்மாக்கள்ல ஒரு விலட்சணமான ஆத்மா. அந்த ஆத்மாக்கள் எல்லாரையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு ஆத்மா. அதனால இவருக்கு புருஷோத்தமன் என்று பெயர். புருஷோத்தமன்னு சொன்ன போருமே, புருஷகான்னு வேற சொல்லணுமா? எல்லா ஆத்மாக்களையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு ஆத்மா அப்படின்னா புருஷோத்தமன் தானே. அப்புறம் புருஷகான்னு வேற தனியா சொல்லுவானே அப்படின்னு இந்த புருஷனாவும் அவராகவே ஆன புருஷோத்தமம் அப்படிங்கிற ஒரு ஒரு சூக்ஷ்மத்தன்மை இங்க ராமாயணம் சொல்றது. ரொம்ப ஆச்சரியமா சொல்றோம்.
இது அத்வைத ரீதியா பார்த்தேன்னா புருஷனாவும் அவர் இருந்து புருஷோத்தமனாவும் இருந்து ஔபாதிகமா புருஷனா இருக்கிறார், உபாதிகமா புருஷன் உபாதியினால புருஷனா இருக்கிற மாதிரியா காட்சி அளிச்சு சுயம் புருஷோத்தமனா இருக்கிறார் அப்படிங்கிறது இங்க தெளிவாக புரிகிற இடம். புருஷா புருஷோத்தமா, வெறும் புருஷகான்னு சொல்லலாம் அல்லது புருஷோத்தமகான்னு சொல்லலாம். கீதையில புருஷோத்தம யோகத்துல அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹா, லோகத்திலையும் வேதத்திலையும் எனக்கு புருஷோத்தமன் என்று பெயர் என்று சொல்றார். அப்படி சொல்லி புருஷன் ஜீவன், புருஷோத்தமன் நான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதும் ரெண்டும் வெவ்வேறையோ அப்படின்னு தான் தோன்றது. இங்க அதை விட தெளிவுபடுத்தி நீரே புருஷன் நீரே புருஷோத்தமன் அப்படிங்கிற வாக்கியத்துல உங்களுக்கு சம்சயமே இல்லை. இதுக்கு இப்படிதான் அர்த்தம் அப்படின்னு நிர்ணயம் ஆயிட்டு. புருஷா புருஷோத்தமஹா, அஜிதா ஜெயிக்க முடியாதவர், கட்கதிருக் விஷ்ணு, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால அவருக்கு விஷ்ணு என்று பெயர், அல்லது எல்லாருக்கும் அந்தர்யாமியா பிரவேசிச்சிருக்கிறதுனால விஷ்ணுன்னு பெயர். முன்னாடியே விபுகுன்னு வந்தது வியாபகம். இங்க அது புனருக்தியா இருக்க வேண்டாம்னு நம்ம நினைச்சோம்னா புனருக்தி வந்தா தப்பு இல்லை ராமாயணத்துல. இருந்தாலும் அப்படி நம்ம நினைச்சோம். என்னது உபாசனைக்கான கிரந்தம், உபாசனையில புனருக்தி அழகு. திருப்பி திருப்பி அம்மா சொல்லிட்டே இருப்பார் சீதையை பார்த்து, அம்மா ராமர் வந்துருவாருமா, ராமர் வந்து எத்தனை முறை சொல்றோம். என்ன உபாசனை, சுந்தரகாண்டம் முழுக்க எவ்வளவு புனருக்தி. புனருக்தி அப்படிங்கிறது சாமான்யமான ஒரு காவியத்திரமான தோஷமா இருக்கலாமே தவிர ராமாயணம் மாதிரியான பக்தி கிரந்தத்துல உபாசனா கிரந்தத்துல புனருக்தி அப்படிங்கிறது ஆவருத்தி அசகிருத்து என்று சொல்லும்படியாக அது அலங்காரம், குணம். அதனால விஷ்ணுனாலும் வியாபனசீலன்னு வச்சுக்கலாம், விபுகுனாலும் வியாபனசீலன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் புனருக்தி வேண்டான்னு நினைச்சோன்னா இவன் அந்தர்யாமியா இருக்கிறதுனால இவனுக்கு விஷ்ணு என்று பெயர். பிரவேசம் பண்ணியிருக்காருங்கிறதுனால விஷ்ணு. கிருஷ்ணச்சைவ பிருகத்பலா, கிருஷ்ணச்சைவ கிருஷ்ணகான்னு ஆகர்ஷிக்கிறவன், எல்லாரையும் தன்பால் ஆகர்ஷிக்கக்கூடியவன். ஆகர்ஷணம்ங்கிறது பொதுவா அவருடைய சக்தி, அன்னைக்கே சொன்னோம் இல்லையா. கிராவிட்டிங்கிறது யாரோடதும் விசாரம் பண்ணிட்டே போனோம்னா கடைசியா ராமர்கிட்ட முடியும். அதனால அவருக்கு கிருஷ்ணன் என்று பெயர். பிருகத்பலகா, அத்தியந்த பலசாலியாக இருக்கக்கூடியவர் என்று அடுத்தது. அப்படியே பிரம்ம ஹிருதயம் வால்மீகி ஹிருதயத்தை இங்க சொல்லிட்டேன். ஆனா பொதுவா சில ராமபக்தாள்லாம் எப்படி அர்த்தம் பண்ணுவா, ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த ஸ்லோகத்திலேயே அவதாரங்கள் எல்லாம் சொல்லிட்டார், வரப்போற அவதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கிருஷ்ண பக்தாள்லாம் சொல்லுவா இல்லையா, கிருஷ்ணன் தான் மத்ஸ்யாவதாரம் பண்ணது, குருமாவதாரம் பண்ணது, வராகாவதாரம் பண்ணது, எல்லா அவதாரங்களும் அவர் தான் பண்ணார், கிருஷ்ண பரமாத்மா தான் பண்ணார், அவர் தான் வைகுண்டத்தை சிருஷ்டிச்சு அங்க நாராயணன் வச்சிருக்கார் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு, சைத்தன்ய சம்பிரதாயத்துல மாதிரி சொல்லிப்பா. அதை பார்த்துட்டு சில ராமபக்தாளுக்கெல்லாம் ஆசை வந்தது, நம்மளும் இப்படி ராமரை சொல்லலாமே அப்படின்னு. இப்ப நான் சொல்ற விஷயம் வால்மீகி சொல்றது இல்லை, சில பேர் ஒரு ஒரு ரசோக்தின்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவா சொல்லுவா, ராமர் தான் மத்ஸ்யாவதாரம் பண்ணார், குருமாவதாரம் பண்ணார், ராமர் தான் ஜெகத் சிருஷ்டிகர்த்தா, மும்மூர்த்திகளையும் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு சொல்லி அதுல அவதாரங்கள்லாம் சொல்லிட்டு வருவா. அப்படி சொல்லின்னு அப்படி சொல்றவா இங்க வியாக்கியானம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவா அப்படின்னா, இங்க நீர் தான் வராகலாம் வந்தீர், ஏகசங்கோ வராகஸ்தம், பிரம்மா ராமர் தானே சொல்றார். அதே மாதிரி வரப்போற அவதாரம் கிருஷ்ணசைவ பிருகத்பலா, நீர் தான் கண்ணபிரானா வேணுகானங்கள்லாம் பண்ண போறேள். அப்புறம் என்னென்ன பிருகத்பலா, நீங்க தான் பலராமசுவாமியா வரப்போறேள். அப்புறம் பின்னாடி வாமனாவதாரம் கூட வரப்போறது. இத்தனை அவதாரங்களும் நீங்க தான் பண்ணேள் அப்படின்னு பிரம்மா ராமரை பார்த்து சொன்னார். சேனானிஹி கிராமணீச்சப்தம், சேனாதிபதி நீங்கள் தான். என்ன, முருகனுக்கும் விஷ்ணு அம்சம் உண்டு. சேனானிகளும் முருகனும் தோன்றது. சயேவ பிரதமம் தேவா கௌமாரம் சர்க்கமாஸ்திதா அப்படின்னு பாகவதத்துல சனத்குமாரர் நாராயணாம்சங்கிறார். அப்புறம் சாந்தோக்கிய உபநிஷத்துல சனத்குமாரர் தான் முருகனா வந்தார்னு வருது. அதனால முருகனுக்கும் விஷ்ணு அம்சம் உண்டு. என்ன, ரொம்ப மாமாவை கொண்டு பிறந்தவர் முருகன், மாமா ஜாட தான் ஜாஸ்தி. அதனால இங்க சேனானி, இது விபூதி, பகவானோட விபூதி அவர்.
அப்புறம் கிராமணீகி அப்படிங்கிறது பொதுவா கிராம தலைவன் அர்த்தம். இங்க இந்திரிய கிராமங்களுடைய தலைவன் என்றுதான் இங்க அர்த்தம். அப்புறம் என்னென்ன, அது மட்டும்தான் புத்தி சத்தம் க்ஷமா தமஹா. நம்முடைய மனசுல எதெல்லாம் சாத்விகாம்சங்கள்லாம் இருக்கோ, என்ன புத்திங்கிறது ஃப்ராண்டல் லோபை சேர்ந்தது. ஃப்ராண்டல் லோப் தான் ரொம்ப பிரதானம் பிரெயின்ல. என்ன அந்த அந்த புத்தியாக நீங்க தான் இருக்கேள். அப்புறம் என்னென்ன, சத்துவமா நீங்க தான் இருக்கேள், க்ஷமையா நீங்க தான் இருக்கேள், பொறுமை வடிவத்தில் நீங்க தான் இருக்கேள், தமஹா புலனடக்கம் மனவடக்கம் எல்லாம் நீங்க தான். பிரபவச்சாப்பியச்சத்வம் உபேந்திரஹா மதுசூதனஹா. நீங்க தான் ஜகத்தினுடைய பிரபவமாவும் பிறப்பாவும் இருக்கேள், ஜகத்தினுடைய சம்ஹாரமாவும். அடேங்கப்பா, நீங்க தான் ஜகத்தை சிருஷ்டி பண்றேள், நீங்க தான் ஜகத்தை சம்ஹரிக்கிறேள் அப்படின்னு சொல்றது எல்லா ஸ்தோத்திரத்திலையும் வரும். நீங்க தான் சிருஷ்டியாவே இருக்கேள், சிருஷ்டிங்கிற ப்ராசஸாவே நீங்க தான் இருக்கேள். இது உபாதான காரணம். நீங்க தான் சம்ஹாரங்கிற ப்ராசஸாவே இருக்கேள். என்ன சூஷ்மமா இருக்கு பாருங்க. பிரபவச்ச அப்பியச்சத்வம் உபேந்திரஹா. உபேந்திரஹா அப்படிங்கிற ராமாயண வார்த்தை அது. நிச்சயமா இந்திரன் தம்பிலாம் அர்த்தம் பண்ணக்கூடாது. இது வந்து ஹரிவம்சத்துல சொல்றார், இந்திரசிய உபரி வர்த்ததே, அதனால உபேந்திரஹா அப்படிங்கிறார். அதனால இந்திரனுடைய அதிபதி, இந்திரனை கட்டி ஆள்வதால் இவருக்கு உபேந்திரன் என்று பெயர். மதுசூதனஹா, மதுங்கிற அசுரன சம்ஹாரம் பண்ணதுனால மதுசூதனம். இந்திரகர்மா, இந்திரகர்மா அப்படின்னா இந்திராந்தரியாமியா இருந்து இந்திரனுடைய கர்மாவை செய்யக்கூடியவர், இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு இதி பரமேஸ்வரியங்கிற தாது, பரமேஸ்வர கர்மான்னு அர்த்தம். பரம ஐஸ்வர்யம் நிறைஞ்ச கர்மா அவருடைய கர்மா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள். மகேந்திரஸ்தம், மகேந்திரஸ்தம்னா இந்திரன், மகா இந்திரன், தேவன் மகாதேவன்கிற மாதிரி. அது மாதிரி ஒரு மகத்தான சர்வேஸ்வரன் நீர். பத்மநாபகா என்கிறது தாமரை போன்ற நாபி கமலம் உடையவர் நீர். அல்லது எந்த நாபியிலிருந்து இரண்யகர்பனே பிரகடனமாகக்கூடிய தாமரை வந்ததோ அப்பேற்பட்ட பத்மநாபன். ரணாந்த கிருது, யுத்தத்தை முடிக்கணும்னு விரும்புறவர். யுத்தத்துல விருப்பம் கிடையாது, அதனாலேயே அவருக்கு அரணம்னு பெயர். யுத்தத்துல விருப்பம் கிடையாது பொதுவா அவருக்கு. வேற வழி இல்லாம யுத்தம் பண்ண உண்டு. ரொம்ப அவரை ரொம்ப படுத்தி எடுத்து யுத்தம் பண்ண வச்சான்னு, சீதையை வந்து யுத்தம் பண்ணி தான் மீட்டாகணும், வேற வழியே இல்லை. ராவணன் திருந்துவானா திருந்துவானா பார்த்து வேற வழியே இல்லை. இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டான் ராவணன். அவரை யுத்தம் பண்ணாதான் முடியும், யுத்தம் பண்ணி யுத்தத்தை முடிப்பார். அதான் ரணாந்த கிருத்து. சரண்யம் சரணம் சத்வாம் ஆகு திவ்யாக மகர்ஷயா. இதுதான் சொன்னேன். உபாயம் உபேயம் ரெண்டுமே அவர் தான். சரணம்ங்கிறது உபாயம், சரண்யம் சரண்யா என்கிறது உபேயம். இது ரெண்டுமே நீர்தான் என்று திவ்யமான ரிஷிகள் சொன்னார்கள். ரிஷிகள்லேயே தாரதமியம் உண்டு. ராமாயணத்திலே பார்க்கிறோம் அதை. சாமானிய ரிஷிகள் எப்படி இருப்பாங்க, அவரை பத்தி புரியாதுப்பாங்க. அப்படி உண்டான இருக்கா. சித்திரக்கூடத்துல இவர் இருக்கார். இவரையே சித்திரக்கூடத்துல வச்சுட்டு அவ மாட்டும் கிளம்பி போறார். இவர் போய் கேட்கிறார், நீங்கள் தான் ஏன் கிளம்புறேன்? அப்படி ஏதாவது அபச்சாரப்பட்டுட்டேன். சாமானிய ரிஷிகளையும் மதிக்கிறவர் கேட்கிறார். கேட்ட உடனே கூட இந்த பாராமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவ பயந்து போயிட்டா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து கரதூஷணாலோட அட்டகாசம் கிட்டக்க வந்தாச்சு, அதனால நாங்க கிளம்புறோம். என்ன இவர் இங்க இருக்கும்போது, கோதண்டபாணி இங்க இருக்கும்போது, அதனால கிளம்புறோங்கிறது மட்டும் இல்ல, அவளோட அஜ்ஞானம் பாருங்க. ஐயோ என்ன அதுல ஒரு வாத்சல்யம், அதுல உள்ள வாத்சல்யாம்சத்தை நம்ம அனுபவிக்கணும், அஜ்ஞானத்தை பார்க்கக்கூடாது. என்னென்ன ராமா, நீ இங்க இருந்தா உனக்கும் ஆபத்து, அதனால எங்களோட வந்துடும், நாங்க ஏதாவது மேல நைமிஷாரண்யமோ ஹிமாலயமோ போறோம், என்ன நீங்களும் வந்துருங்க என்னோட அப்படிங்கிறார் குலபதி. அவர் சொல்றார். சொன்னா பிரபுன்னா பிரபு இல்ல வரத்துக்கு இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டார். வரக்கூடாதுன்னு சங்கல்பம். அதனால என்னென்ன வெறும்னா கையை குச்சின அப்படி இருக்கிறார். இதுனா அவ புரிஞ்சுக்கணும், சரி அவர் வரமாட்டார்.
கிளம்பி போயிட்டா. கிளம்பி போன உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னு இவரை பாருங்க. இவளோட நைமிஷாரண்ய ஹிமாலயம் தானே போனோம், அதுவும் போகல. சரி அங்கேயே சித்திரகூடத்திலேயே இருக்கலாம்னு இல்லை, எங்கேருந்து ராட்சசால்ட்டேருந்து ஆபத்து வந்துட்டு இருக்கோ சித்திரகூடம் வரைக்கும் வருதுன்னு வர போறதுன்னு இவா சொல்றாளோ அதை நோக்கியே போறார். எங்க திருட்டு இருக்கோ அது டெரரிசம் ஏரியாப்பா, அங்க போகாதுன்னு மெனக்கிட்டு சொல்லிட்டு போனான். இங்க இருக்கிறதே ஆபத்து, அங்கேருந்து வந்துருவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. டெரரிசம் இருக்கிற ஏரியாவை நோக்கியே போகணும்னா இவர் சங்கல்பம் என்ன? அதை புரிஞ்சுக்கிற ரிஷிகள் வேற. அது சரபங்கர் இருக்கோ அல்லது சுதீஸ்வருக்கோ அகஸ்தியருக்கோ அத்திரிக்கோ புரியும். அந்த லெவல் வேற. அவாதான் திவ்யாக மகர்ஷையா. அதனாலதான் வால்மீகி ரேஞ்சுக்கு இவ பேரை கூட சொல்லல. குலபதி காமன் ஒண்ணு போட்டார். இந்த ரிஷியோட பேர் என்னன்னு கூட சொல்லல. ஏதோ பாவம் இவர் இருந்தா கிளம்பி போயிட்டார். இவர் மேல அங்க கரனோட வீடு எங்க தேடிட்டு போனார் அப்படின்னு அவர் கதை. அதை புரிஞ்சுக்கிறவர் அகஸ்தியர் தான். ஹிருதயஸ்தம் சட்டே. அகஸ்தியர் இவரை பார்த்து சொல்ல மாட்டார் ஹிமாலயத்துக்கு போயிடுப்பா பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டார். பஞ்சவட்டியில போய் இருப்பா, என்ன உன் ஹிருதயம் என்னன்னு எனக்கு தெரியுங்க. அது அகஸ்தியரோட ரேஞ்சு. ஆஹு திவ்யாஹா மகர்ஷி, திவ்ய ரிஷி. அகஸ்தியர் திவ்யமான ரிஷி. ஆஹு திவ்யாஹா மகர்ஷயா தொம் த்ரயாணாம் ஹி லோகானாம் ஆதிகர்த்தா ஸ்வயம் பிரபு. மூலகங்களுக்கும் கர்த்தா நீர் தான். கர்த்தான்னு சொன்ன போறாதா? ஆதிகர்த்தா. ஏன்னா அதுக்கு கீழே கீழே கர்த்தாக்கள் இருக்கா. விஸ்வசிருட்டுக்கள், பிரஜாபதிகள், பிரம்மா சொல்லின்னு வந்தேன் இல்லையா? அவ எல்லாருக்கும் ஆதிகர்த்தான்னு உத்தர சொல்லணும்னா இவர் தான். இவருக்கு கர்த்தா யார் அப்படின்னா கேள்வியே ஸ்வயம் பிரபு. இவர் தான் ஸ்வயம் பூ, ஸ்வயம் பிரபு. என்னைக்குமே கண்டங்கள்லாம் அகண்டத்துல அடங்கும். அகண்டம் எங்க அடங்கும்? அதுதான் அகண்டமாச்சே. அது அகண்டம் அடங்குறதுக்கு என்ன இடம் இருக்கு? சித்தானாம் அபி சாத்தியானாம் ஆஸ்ரயச்சாசி பூர்வஜஹாயா. என்ன வார்த்தை! சாதகானாம் ஆசிரியான்னு சொல்லலாம். பிரம்மதேவன் ரேஞ்சுக்கு அவர் ஸ்தோத்திரம். பல கோடி ஜென்மாக்கள்ல அத்தியாத்ம சாதனை பண்ணி சித்தர்கள் ஆயிட்டா. சித்தர்கள்னா மிராக்கிள் பண்றவாளை சொல்ல. சித்தங்கிற இந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு பிரதான அர்த்தம் என்னன்னு கவனிக்கணும். அது பல கோடி ஜென்மா சாதனையினால பேர்பட்ட ஒரு சித்த சுத்தியை அடைஞ்சு ஏற்கனவே நிர்விகல்ப சமாதியை அடைஞ்சவா. அக்ஷர ஜுட்டுக்கள்னு பேருவாள். சங்கோபம் அக்ஷர ஜுஷாமபி. அக்ஷர பிரம்மனிஷ்டாள். அக்ஷர பிரம்மனிஷ்டாள். அவளுக்கு சித்தர்கள் என்று பெயர். சாத்தியர்கள்னு யாருக்கு பேருன? சாத்தியர்கள்ங்கிறவா எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவா. சாதிக்கப்பட வேண்டிய தேவர்கள். நம்ம லைஃப்ல நம்ம எதை சாதிக்கணுமோ, எந்தெந்த ஸ்தானங்களை சாதிக்கணுமோ, அதாவது சாதிக்கணும்னு ட்ரை பண்ற தேவாளுக்கும் இந்திரன் வருணன்னு பேரு. எதை சாதிக்கணும்னு இவன் நினைக்கிறானோ அந்த சாத்தியர்களுக்கும் அவாதான் ரியலா இந்திர வருணாதிகள். அவாதான் ரியலா இந்திர வருணாதிகள். அப்பேற்பட்டவர்கள், அப்பேற்பட்ட சித்தர்கள், அப்பேற்பட்ட சாத்தியர்கள். சாத்தியர்கள்னு வைகுண்ட பார்ஷதர்கள்னு வச்சுக்கலாம். வைகுண்ட பார்ஷதர்கள். அவளுக்கு இவர் ஆசிரியம். நம்மளுக்கு ஆசிரியம் என்ன? சம்சாரிக்கு ஆசிரியம். அதுக்கு அடுத்தது என்னன்னா சாதகாளுக்கு ஆசிரியம். அடுத்தது சாதக சிரேஷ்டாளுக்கு ஆசிரியம். எட்டின தூரத்துக்கு போறேன். இவ்வளவுதான் நம்ம புத்தி கேட்டோம். அதுக்கு மேல சித்தாளுக்கு ஆசிரியம். சித்தாளுக்கு மேல சாத்தியாளுக்கே ஆசிரியம். அவர் தான் அல்டிமேட். அவருக்கு மேல எதுவும் கிடையாது. சித்தானாமபி சாத்தியானாம் ஆசிரியச்சாசி பூர்வஜஹா. தொம் யஜ்ஞஹா தொம் வஷட்காரஹா. நீரே யஜ்யம். முன்னாடி வந்தது பராகபிரான். யஜ்யத்துல உள்ள வஷட்காரனும் நீர் தான். தொம் வஷட்காரஹா தொம் ஓங்காரஹா. ஓங்காரனும் நீர் தான். ஓங்கிற பிரணவமும் பரந்தபஹா. சத்ருக்களை தபிக்க செய்கிறவர் நீர் தான். பூர்வஜகா அப்படிங்கிறதுனால பிரதமஜன் ஹிரண்யகர்பன். ஹிரண்யகர்பனே நீர் தான். இந்த ஹிரண்யகர்பனும் தேவரீரோட அம்சம் தான். பிரபவம் நிதனம் வா தேகே ந விதுகு கோ பவானிதி. உமக்கு அழிவு, உமக்கு பிறப்பு யாருக்கும் தெரியாது. அப்படி உன்னே இல்லாததுனால தெரியாது.
ந விதுஹு கோ பவான். தேவர் இது யாருன்னு யாருக்கும் தெரியாது. திருஷ்யசே சர்வபூதேஷு பிராமணேஷு ச கோஷு ச திக்ஷு சர்வாசு ககனே பர்வதேஷு வனேஷு சேகே. சர்வபூதங்களையும் நீர் இருக்கிறீர், பிராமணர்கள் நீர் இருக்கிறீர், எல்லா பூதங்களையும் இருக்கிறீர் சொல்லிட்டு அப்புறம் பிராமணால தனியா சொல்லுவானே அப்படின்னு. விபூதி யோகம். விபூதி யோகம் வாழ்க்கை முழுக்க வேதத்துக்காகவே வாழறவா. அப்படி வாழறவாளுக்கு தான் பிராமணான் பேர். பிராமணாலாம் வாழ்க்கை முழுக்க வேதத்துக்காகவே வாழறவான்னு சொல்லிட முடியாது. வேதத்துக்காகவே வாழறவாளுக்கு பிராமணான்னு பேர். மற்றவாளுக்கெல்லாம் பிராமின்னு பேர். திருஷ்யசே சர்வபூதேஷு பிராமணேஷு ச கோஷு ச கே கே கே. பசுக்கள்லையும் நீங்க தான் இருக்கேள். திக்ஷு சர்வாசு ககனே கே கே. எல்லா திக்குகள்லையும் நீங்க தான் இருக்கேள். பர்வதேஷு மலைகள்லையும் நீங்க தான் இருக்கேள். வனேஷு சேகே காடுகள்லையும் நீங்க தான் இருக்கேள். சஹஸ்ர சரணா ஸ்ரீமான் சதசீர்ஷா சகஸ்ரத்திற்கு. 1000 சரணங்கள், 1000 தலைகள், 1000 கண்கள் உடையவர் நீர். விஸ்வரூபம். விஸ்வரூபம் அது. ஏன்னா விபூதி யோகத்தை கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. கவனிச்சு பார்த்தேன்னா வசூனாந்தம் பிரஜாபதி ரிததாமா வசுப்பூர்வம் வசூனாந்தம் பிரஜாபதி ருத்ராணாம் அஷ்டமோ ருத்ரஹா சாத்தியானாமசி பஞ்சமஹாயா அஸ்வினௌ தாபி சாபி தே கர்ணௌ சந்திரசூரியௌ ச சக்ஷுஷி அந்தே சாதௌ ச லோகானாம் திருஷ்யசே தொம் பரந்தபே அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. வசுக்களுக்குள்ள பிரஜாபதியா இருக்கிறீர். அப்புறம் ருத்ரர்களுக்குள்ள 8வது ருத்ரனாக சங்கரனாக இருக்கிறீர். அஸ்வினி குமாராலே உங்களுடைய காதுகள், சூர்யா சந்திரால் தான் உங்களுடைய கண்கள் அப்படின்னா அங்க வர்ணிச்சுன்னு வந்தார் இல்லையா. விபூதி யோகம் அது. அதனுடைய இதுவே விராட் ரூபம். இப்போ விஸ்வரூபம். தொம் தாரயசி பூதானி வசுதாம் ச சபர்வதாம். சர்வபூதங்களையும் தரித்து நிறுத்துறீர். அந்தே பிருத்திவியாக சலிலே திருஷ்யசே தொம் மகோரதா. அத்தான பூமி இருக்கே, அந்த பூமியினுடைய அடியில நீங்கள் மகோரதா மிகப்பெரிய சர்ப்பமாக இருக்கிறீர். ஜலத்துக்கு அடியில. அதுதான் சங்கர்ஷம். சங்கர்ஷங்கிறது எதுன்னு ஈர்ப்பு சக்தி. வெறும் ஈர்ப்பு சக்தி இல்லை அது. பின்ன என்னென்ன? அதுதான் அவ்யக்தம். அவ்யாக்கிருதம் அனந்தாக்கியம்னு பாகவதம் சொல்றது. அதுதான் அவ்யக்தம். அவ்யக்தங்கிற ஈர்ப்பு சக்தி எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டலான எனர்ஜி. அதுதான் அண்ட சராசரத்துக்கும் அடியில இருக்கு. அந்தேங்கிறதுக்கு 2 அர்த்தம். அடியில இருக்குன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு ஜகத்தினுடைய முடிவுல இருக்கு. ஜகத்தே ஓயும் பொழுது ஃபண்டமெண்டலா எந்த ஒரு எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜியும் உன்னுடைய அம்சம்தான். 3 லோகானு தாரயன்னு ராம தேவகந்தர்வ தானவானு. அதுதான் அண்ட சராசரத்தையும் தரிச்சிருக்கு. அது மூலமா நீர் தரிக்கிறீர். அகம் தே ஹிருதயம் ராம. அடியன் தான் உங்களுடைய ஹிருதயம். ஜிஹ்வா தேவி சரஸ்வதி. உம்முடைய நாக்காக சரஸ்வதி தேவி இருக்கிறாள். தேவா காத்ரேஷு ரோமாணி நிர்மிதா பிரம்மண பிரபோகோகோ. தேவாள்லாம் உங்களுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய ரோமங்கள். இவ்வாறாக நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது உபாசகனுடைய ஹிருதயத்துல உபாசனைக்காக நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு ரூபம் பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்தினுடைய விராட் ரூபம் இவ்வாறாக நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கு. நிமேஷஸ்தே பவேத் ராத்திரி உன்மேஷஸ்தே பவேத் திவா. நீங்க கண்ணை மூடினேன்னா ராத்திரி, கண்ணை திறந்தேன்னா பகல். இந்த ராத்திரி இந்த பகலை சொல்லல. நீங்க கண்ணை மூடினேன்னா இந்த அண்ட சராச்சரமும் மறையக்கூடிய அவ்யக்தமாகிய ராத்திரி. நீங்க கண்ணை திறந்தேன்னா இந்த கல்பம் முடிஞ்சு நடக்கிற சிருஷ்டி, முழு சிருஷ்டி ஸ்திதி, இதெல்லாம் இந்த சமயம். சம்ஸ்காராஸ்தே பவன் வேதாக ந ததஸ்தி தொயா வினாகா. உங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிறது வேதம். அதாவது சம்ஸ்காரங்களே வேதமா இருக்கு. ந ததஸ்தி தொயா வினா. உங்களுடைய சம்ஸ்காரங்களாக வேதங்கள் இருக்கு. அது அந்த வேதங்கள் நீர் இல்லாம இருக்க முடியாது. நியாயம்தான். வேத்தா இல்லாம வேதம் இல்லை. வேதம் தான் ஞானம். ஞானி இல்லாத ஞானம் உண்டா? வேதத்தை அபௌருஷயம்னு சொல்லிவிட்டு கடைசியா வேத்தா இல்லாத வேதம்னு ஒண்ணு சொல்ல முடியுமா? அந்த வேத்தா தான் நீர். ஜகத் சர்வம் சரீரம் தே ஸ்தைரியம் தே வசுதாதலம். இந்த ஜகத்து முழுக்க உங்களுடைய சரீரம்.
ஸ்தைரியம் தே, ஜகத்துன்னு பூமி இல்லை, அண்டச்சராச்சரமும் உங்களோட சரீரம். அப்புறம் என்ன, ஸ்தைரியம் தே வசுதாதலம், இந்த பூமி இருக்கே அது உங்களுடைய ஸ்தைரியம், ஸ்டெபிலிட்டி. பூமிக்கே க்ஷமதானே பிரதான குணம். பெரிய அண்டச்சராச்சரத்தை சுத்தி இருக்கிற எனர்ஜி முழுக்க உங்களுடைய சரீரம். உங்களுடைய கிராஸ் எலிமெண்ட் என்ன அப்படின்னா ஸ்தைரியம்ங்கிறது, அது அந்த எனர்ஜி முழுக்க அங்கே வந்து அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகி பூமியா இருக்குதான் உங்களுடைய கிராஸ் எலிமெண்ட். அக்னிஹி கோபகா கா பிரசாதஸ்தேகே, பூமியை சொன்னா உடனே அக்னிக்கு ஒருவர். காலாக்னி சதசக்ரோதே க்ஷமயா பிருத்திவீசமா. அக்னியை சொன்னா பூமிக்கு வருவார், பூமியை சொன்னா அக்னிக்கு வருவார். என்ன கனெக்ஷன் அப்படின்னா, பூமிக்கு ஈடான பொறுமை வேற எதுக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட பொறுமை உங்களுக்கு உண்டு. அதே சமயத்துல என்னென்ன, ஒரு லெவலுக்கு மேல நம்ம இயற்கையை எதிர்த்துன்னு போயிட்டோம்னா பிரளயம் வந்துடும். அந்த பிரளயத்தோட தன்மை என்னென்ன, பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி இருக்கே, பூமி வெடிச்சு வெளில வந்துடும். பூமியினுடைய குரோதம் தான் அது, பூமியினுடைய சீற்றம் தான் அது. அக்னிஹி கோபஹா, அந்த லாவா, அந்த வல்கானிக் எரப்ஷன், உள்ளேந்து வெளிப்படக்கூடிய அந்த பிரளயாக்னி, அந்த பிரளயாக்னியாக இருப்பவரும் நீர் தான். உம்முடைய கோபம்தான், உம்முடைய சீற்றம் தான் பிரளயாக்னியாக வெளிப்படுறது. பிரசாதஸ்தே சோமஹா, உம்முடைய அனுகிரகம் தான் நிலாவா வெளிப்படுறது. ஸ்ரீவத்ச லட்சணா, அந்த சோமன் அந்த ரசனை தான் ஸ்ரீவத்சமாக தென்படுறது. त्वया लोकाः त्रयक्रान्ताः पुराणे विक्रमैः त्रिभिः மகேந்திரச்ச கிருதோ ராஜா பலிம் பத்வா மகாசுரம். மூவுலகங்களையும் மூன்றாக அளந்தவர் நீர். சீதா லக்ஷ்மி பவான் விஷ்ணு தேவ கிருஷ்ண பிரஜாபதி. சீதாதேவியே மகாலட்சுமி, நீர் பகவான் விஷ்ணு என்று இவ்வாறு ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணி பிரம்மதேவன் யதார்த்தத்தை சொல்றார். இது முழுக்க நமகா நமகான்னு கூட வரல, நீர் யார் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவனிடத்திலேயே அனுமதி வாங்கிட்டு பிரம்மா பிரகடனமா எல்லாருக்கும் எழுத்தாப்புல சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திரமாக ஸ்துதியாக இது இருக்கு. அவசியம் எல்லா ராமபக்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்தோத்திரம் இது. இங்கதான் ராமர் யாரு அப்படிங்கிறது பிரகடனமானது இல்லையா. பிரம்மா பிதா மால்யவானு, இங்க பிரம்மா அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்றது இந்த ஸ்துதியை தான். இவ்வாறு யார் யாரெல்லாம் மூல ரூபத்தை சொன்னா, ராமர் யாருங்கிறத சொன்னா என்கிறத இங்க விசேஷமா சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்துல. நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். இந்த தமிழ் நோட்டு